கர்த்தரை துதிக்க மறந்து விட்டீர்களா? சூழ்நிலையால் கர்த்தரை நினைத்து பார்க்க முடியவில்லையா? கர்த்தர் என் வாழ்க்கையில் ஏன் இதை நியமித்தார் என்று தேவனிடம் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கான இன்றைய காட்ஸ் கிஃப்ட் சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்காமல் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது நம்முடைய நன்மைக்கே. அவர் அதினதின் காலத்திலே நமக்கு வேண்டியதை செய்து முடிப்பவர். அவருடைய சித்தத்திற்கே நம்மை விட்டுவிட வேண்டும். அப்போது நம் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாறும். சேர்ந்து ஜெபிப்போமா? அன்பின் நேசரே, யாரெல்லாம் சூழ்நிலை காரணமாக உம்மை துதிக்க ஜெபிக்க மறந்து போனார்களோ அவர்களை மன்னியும் சுவாமி. உம்மை பற்றி யாரென்று அறிந்து உம்மை அனுதினமும் துதித்து பாட கிருபை செய்யும். இவர்கள் வாழ்க்கையில் நடந்த இழப்புகளுக்கு ஆறுதலாயிரும் சுவாமி. இரட்டிப்பான நன்மையால் இவர்களை வழிநடத்துமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.